அப்பா, நல்ல தமிழ் பேசி 2-3 நாள் ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பேன்னு பேசி வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு. வந்தமா பேசினமா முடிச்சமான் இருக்கா. இந்த கிழவி ஒரே இழுக்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? கிழவிய சங்க புடிச்சு ஒரே அமுக்க சொல்றியா? உமாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா? இன்னும் நீ திருந்தவே இல்லடா. என்ன? எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன்? எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான். சிச்சி, அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக்கூடாது. கிழவி பொன்முட்டையிடுற பார்த்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம். ஆள் வராங்கடா. ஏன்டா பேப்பேன்னு உயிரை வாங்கி தொலைகிற? இவன் மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன் ஊமை. உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா? என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா? என்ன இவன் இந்த ஊருங்கிறான்? ஏடா வம்பா போச்சு. இனி இவன் வேற சொல்ல கொடுப்பான் போல இருக்கு. போறான் பேப. வாய முடிச்சு வா. கொள்ளையில போறது ஏன்டா என்ன ஏமாத்துற? என்ன சொல்றான்? அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான். அப்ப அடிக்க. உண்மையான ஊமைக்கு பலம் அதிகம் போல் இருக்கு. பண்ணையா சொத்துக்காக ஊமையா நடிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிங்க. யாரா நீ? வாய் வராத நடிக்கிறியா? இந்த ஊர் சட்டத்திற்கு தெரியுமில்ல, விஷம் கொடுத்து கொண்டுடுவேன். பேசுன உரிச்சிருவேன். ஏ கிழவி, உங்க 2 பேர்ல யாரும் பேர இப்படி வாட. நல்லா பார்த்து சொல்லு. முதல்ல வந்தானே ஊமை, அவன் தான் என் பேர. மூக்க முடியுமா இருக்கானே. மரியாதை வெளியில போட. முனியா, ஐயா நீங்களா? வாங்க வாங்க. பையன் ஒரு வழியா கொண்டாந்து போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கவர்மெண்ட் வேலை வர்ற வரைக்கும் சும்மா இருப்பானேன்னுதான். அட, இவன் போய் கவர்மெண்ட் வேலை செஞ்சு கிளிக்க போறானாக்கும். ஒண்ணு தலைவர் வர சொன்னார். அட, இன்னைக்கு இல்லப்பா, வெள்ளிக்கிழமை. அப்படியே உன் பையனை அனுப்பி வை. கல்யாணத்துக்கு விறகு உடைக்கணும், பந்தல் போடணும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க. உன் பையன் கலெக்டருக்கா படிச்சிருக்கா? அனுப்பி வை. வாடா, ராணி கல்யாணத்துக்கு ஊரே அலங்கரிக்கணும். வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் வந்து சேரு. நான் வர்றேன். என் வீட்டுல கொடுத்து வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ,
அள்ள அள்ள குறையாத அமுத கலசமாச்சே உன்னோட எது கேட்டாலும் நீ தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? சரிங்க. மத்ததெல்லாம் அங்கே பேசிக்குவோம். நான் வரட்டுமா? போக முடிந்தால் போகலாம். ஐயோ, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன். ஐயோ, கரெக்டா வந்துட்டியே. இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே. இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்கு தானா. கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டு எல்லா சொத்தையும் ஓம்பே இருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அந்த ஊர் பண்ணையாரு எனக்கு விஷம் கொடுத்த கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத, ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே. ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். ஐயோ, பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான், குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பொண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா, இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர்! ஆண்டவன் போய் தலை ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு மொழியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிரும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை, அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பையா பாடுதான். ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறுறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். வச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சே, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுத்துட வேண்டியதானே? சுரண்டாகரா சொல்லிட்டல்ல.
இவ என்ன சொல்றா? சாதி கொட்டை அவ வச்சுக்கணுமா? படி ஆச்சு இப்பவே இப்படி இருக்காளே. சாதி கொடுக்கலன்னு கவலை, அதுதான் 100 பவுன் போட்டிருக்கேன். படுத்திருக்கும் போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காளே. இவ என்ன சொல்றா? சாதி கொத்தி வீட்டை இருக்கணுமா? அடி ஆச்சு இப்படி மாறி மாறி கேட்டா யாரு கையில கொடுக்கறது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த சாதி கொடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா முடியும். ரிப்போர்ட் கொடுக்க வந்த கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரன். நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன்னு தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனை நானே உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டியால் அடிச்சா தான் உண்மை மொழி வரும். வைத்தியரே, இவங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த. இரு கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. ஐயோ அடிக்காதீங்க. இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். பேசிச்சியாடா? பேசுவேன்டா. இத்தனை நாள் நான் ஊமையா இருந்தேன். இனிமே நல்லா பேசுவேன். வாய்கிலேயே பேசுவேன். பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயா, இவன் தான் எதுலயும் சமபங்கு வேணும்னு கேட்டான். இவனுக்கு 4 கொடுங்க. ஐயா, இவங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. பாவி, நீங்க ஓமை இல்லையா? வைத்தியரே, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரப்படி சோறு கிடைக்கும்னு இவனுக்கு சந்தோஷப்படுவானு. பாட்டியோட நேரத்துல உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க அவனுங்களை. அப்பதான் புத்தி வரும். சண்டை போடாம வேலைய பாருங்கடா. கொடையா உனக்கு பந்த கேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஆடிப்பாடி வேலை செஞ்சாலு பெருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. ஐயா, எங்க தேடி அவனை காணலைங்க. ஏண்டா இதை சொல்ல அவ்வளவு வேகமா வந்தீங்க? போங்கடா. அவ இல்லாம நீங்க வரவே கூடாது. உங்களால முடியலன்னா அந்த செங்குடனை அழைச்சிட்டு போங்கடா. எங்க இருந்தாலும் அவளோட தான் நீங்க இங்க வரணும். சரிங்க ஐயா. வழக்க பொரியலே வட மட்டும் சாப்பிடலாம். வழக்க பொரியலே வட மட்டும் சாப்பிடலாம். ஏய் அமுகடி அப்புறம் அவங்க அன்சிட்டு போடா. அன்சிட்டு போடா. புடா புடா வணக்கம் தம்பி. ஐயாவுக்கு எந்த ஊரு? இதே ஊர் தாங்க. இந்த ஊரா? ஆமாங்க, நம்ம வடிவேல் மகன் வைரவன். ஏண்டா வடிவேல் மகனா நீ? என்னடா இது துணிமணி எல்லாம் கோமாளி மாதிரி? மட்டாளத்துக்கு போயிருந்தேன்ல, அதனாலதான். சரி சரி, போ போ. வணக்கம் தம்பின்னு சொன்னதுக்காக வருத்தப்பட்டுக்காதடா. ம். ஏய் பாத்து. வணக்கம். வணக்கங்க. டேய் கந்தா, என்ன தெரியல? நான் தான்டா வைரவன். வைரவனா? வைரவா? ஆளே அடையாளமே தெரியலப்பா. ஆமாடா, அடையாளம் தெரியாம போனதுனாலதான் அவமரியாதை செய்யறவன் எல்லாம் மரியாதை செஞ்சுட்டு போறான். யார சொல்லியும் குத்தம் இல்லப்பா, எல்லாம் இந்த ஆடை பண்றதுதான்.
கண்டா, மாமா தங்கமணி எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குற? தங்கமணிய ஊரை விட்டே விரட்டிட்டாங்க. அப்படியா? மாமா, மாமா, பைரவா, என்ன மாமா உங்களுக்கு? அப்பா, ஏன் மாமா அழுவுறீங்க? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கூட வருத்தம் தான். அதுக்காக நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். எல்லாம் என் தலையெழுத்துடா மாப்பிள. எப்படி எல்லாமோ இந்த பயலை பத்தி நினைச்சு கனவு கண்டேன். எல்லாம் வீணா போச்சு. ஆனா நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன். அவனை பட்டணத்திலேயே விட்டு வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்குமா? சரி மாமா, அவன் எங்க போயிட போறான்? அவனை நினைச்சு தாண்டா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். மாமா, நான் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. ராணி, வேண்டாங்க, அப்படியே விட்டுடுங்க. இது ஆனந்த கண்ணீர். ராணி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காரணம் நீயும் நானும் இல்லை. நான் உன்னை விரும்பி வரப்போ நீ என்ன வெறுத்து. ஆனா நீ என்ன விரும்பி வந்த, நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரிதான். ஊரை விட்டு ஓடி வந்த குற்றத்துக்காக உனக்கும், உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எனக்கும் தண்டனை தராம விட மாட்டாங்க. மரணத்தின் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையே தொடங்கி இருக்கு. வேண்டாங்க, வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சாகக்கூடாது. இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்படிதான் செய்யணும். ஆனா நான் செய்ய போறதில்லை. ஏன் தெரியுமா? காதலுக்கு இன வேறுபாடு இல்லாம இருந்தாதான் ஜாதிக்கு ஒரு உலகம் இருக்காது. நாம ரெண்டு பேரும் பூசுற இந்த வரணும் நாடு முழுவதும் பரவணும். அதுக்காகவாவது நாம ஊருக்கு போகணும், வாழ்ந்து காட்டணும். மாமா, உங்க மாதிரி பயந்துகிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆளா, சோத்துக்கு கரியா பகாசுரனுக்கு கொடுக்கல, அது மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். போடா பைத்தியக்காரன், எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்தாச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த பாருடா, இந்த காலத்துல காசுக்கும் செல்வாக்குக்கும் தாண்டா மரியாதை. நீ பட்டாளத்துக்கு போயிட்டதுனால இந்த கிராமத்து பழக்கத்தையே மாத்திடலாம்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. ஏய், குட்டைய குழப்பி மீனை பறந்துக்கு கொடுக்கற மாதிரி நீ போலீஸுக்கு போய் நம்ம உயிரை எல்லாம் தலைவருக்கு கொடுக்கணுங்கிறியா? பாருடா, ஊரை விட்டு போன என் மகன் திரும்பி வர்ற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் முடியாது மாமா. தலைவர் தங்கச்சி ஊரை விட்டு போயிடுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்கணும்னு தலைவர் ஊர் ஊரா தேடிட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன நாம போலீஸுக்கு போகலன்னா இந்த வட்டாரமே மிஞ்சாது. அதனால நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் போலீஸுக்கு போகத்தான் போறேன். எஸ்ஐயை அழைச்சுக்கிட்டு வந்து தலைவரை தண்டிக்கத்தான் போறேன். உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு பட்டாளத்துக்கு போயிடுவ. உத வாங்கி சாக போறது நாங்க தானே. அது மட்டுமா, நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவங்க போடுற சோறு கூட இல்லாம போயிட போகுது. இந்த மாதிரி புத்திகளை முதல்ல நிறுத்துங்கடா. அப்பதான் நீங்க எல்லாம் உருப்படுவீங்க. மாமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம நான் பட்டாளத்துக்கு போறதில்லை. வரேன் மாமா, போலீஸோட வர்றேன். புதுசா ஊரை உண்டாக்க பாக்குறானுங்க. அது இந்த நாட்டிலேயா முடியும்? அதான் நடக்கணும்னா மறுபடியும் கற்காலம் பிறக்கணும்.
வரேனுங்க. உன் கும்பிடு தாண்டா எனக்கு முக்கியம். உன் மகன் என்ன செஞ்சான் தெரியுமா? போ எஜமான போய் கும்பிடு. அப்பதான் உன் மகன் உயிராவது மிச்சப்படும். என்னையா சொல்றீங்க? என் தங்கமணிக்கு என்னையாச்சு? அவனை அங்க தோலை உடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போடா